மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அட்லி சாரோட 6வது படம் வருது. அல்லு அர்ஜுன் சாரை வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்ட பட்ஜெட்டில் இந்த படம் ஆல்மோஸ்ட் 500 crores மேலே தான் இந்த படம் பட்ஜெட்டு. அதுக்கு மேலே பயங்கரமாக எடுத்துகிட்ருக்குறாங்க. ஒரு சமீபமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அதோட அப்டேட்டு. கலாநிதி மாறன் சார் ஆப்வியஸ்லி நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அட்லி சார் டேரக்டு. ஆனால் மியூசிக் சாய் அபேன்கர் தான். அது இன்னும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். சாய் அபேன்கர் அவர் தான் பண்ணுறாரு. இதோ படத்தோட 2வது கேரக்டர் நேற்று ரிவீல் ஆச்சு. நம்ம தீபிகா படுகோன், பாலிவுட் சூப்பர் ஸ்டார், பாலிவுட் லேடி சூப்பர் ஸ்டார் தீபிகா படுகோன் அவங்க நடிக்கிறாங்க. அவதார் ரேஞ்சுக்கு எடுக்கிறாங்க போல படம். வேறு லெவல். அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று அட்லி சார் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அந்த கதையை இந்த படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் பார்த்தோம், போட்டிருந்தாங்க. இவங்களும் ஆக்சுவலாக இந்த யூஎஸில் இருக்குது இந்த ஆஃபீஸு. இந்த விஷுவல் ஸ்டூடியோ டிஏஜிங் பண்ணுற ஆஃபீஸ் வந்து யூஎஸில் இரிஸ் அந்த ஆஃபீஸ் யூஎஸில் இருக்குது. கோட்டுக்கும் அங்கே தான் பண்ணாங்க நம்ம தளபதிக்கு டிஏஜிங்கு. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் அந்த ஆஃபீஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அட்ரஸ் தெரிஞ்சுது பார்க்கும்போது. ஏன்னா கோட்டோட ஒரு கிளிப்பிங்ஸ்லேயும் அந்த இது காட்டினாங்க. ஸோ இந்த படத்துலேயும் டிஏஜிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேறு லெவலில் வரும் போல படம். கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஹார்ஸில் வச்சுட்டு வெட்டுற வர சீன்லாம் சும்மா நொறுக்குது. ஹோப் கிட்டத்தட்ட இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் வேறு லெவலில் இருப்பார். டபுள் கேரக்டர்லாம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. ஒரு புது அப்டேட். அல்லு அர்ஜுன் அண்ணா தீபிகா படுகோன், அல்லு அர்ஜுன் தீபிகா படுகோன் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்தது அந்த விஷுவல்ஸ்லாம். என்ன ஒரு சந்தோஷம்னா எனக்கு அட்லி அண்ணன் நம்ம தமிழ் மைந்தன், தமிழ் மண், தமிழ் பையன், தமிழ் அண்ணா என்ன ஒரு வளர்ச்சி சினிமா இண்டஸ்ட்ரியில். எப்பா எந்திரனில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து தளபதி அண்ணன் கூட 3 படம், மெர்சல், தெரி, பிகில், ஃபேன் பாய் சம்பவம் 3மே, ராஜா ராணி ஏஆர் முருகதாசனோட சாரோட ப்ரொடக்ஷனில் வந்தது. ராஜா ராணி ஃபஸ்ட்டு படம். அது என்ன லவ் ஸ்டோரி என்னமா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜவான் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனார் கேபினில். ஷாருக் கான் சீட்டு பக்கத்தில் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சு அந்த பக்கத்து கேபினில். அப்போ இன்ட்ரோடக்ஷனான மீட்டப்பில் வேறு லெவல். என்ன முன்னேற்றம் என் மனுஷன். அதுக்கப்புறம் இந்த பிக்கிள் பாலில் ஒரு டீம் வாங்கி பெங்களூர் ஜவான்ஸுன்னு அந்த டீம் இப்போ கப் அடிச்சுது ரீசெண்டாக பிக்கிள் பால் சாம்பியன்ஷிப்பில். செம ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு கிடச்சிருக்குறாங்க. அதான் அவங்களும் நான் நிறையா அந்த சிங்கம் படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. சிங்கம் 1 அனுஷ்காவுக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. நிறைய தமிழ் படம் நடிச்சிருக்காங்க 2010-11 அந்த மாதிரி டைம்ஸில். சிங்கம் அந்த டைமில் அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் படம் நடிச்சிருக்காங்க. பிரியா அட்லி எஸ். வேறு நல்ல வந்திருக்கும் அந்த படம். நல்லா வரும், பார்க்கலாம். மென்மேலும் வர அடுத்த அப்டேட்டை பற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். பாய்.